Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமாதி பாதால கடைசி 3 சூத்ராஸ் பார்க்க போறோம். So that is 49, 50 and 51. இந்த 3 சூத்ராவே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கடகடன் வாங்க, நான் ஃபர்ஸ்ட் சூத்ரா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சூத்ரா 49th சூத்ரா என்ன அப்படின்னா, ஸ்ருத அனுமானா பிரக்ஞாபியாம் அந்நிய விஷயா விசேஷா தத்துவாத். இதுதான் 49th சூத்ரா. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்ருதனா கேட்கறது, அனுமானானா நம்மளுக்கு வர நாலேஜ், அது இன்ஃபரன்ஸ்னு சொல்ல. இன்ஃபரன்ஸ்னா ரீசனிங் ஆர் நாலேஜ்னு எடுத்துக்கலாம். கான்ஷியஸாக தட் இஸ் நம்ம கேட்கறது பார்க்கறதுனால வர நம்மளுக்கு உருவாகிற ஒரு காக்னைசேஷன் நம்மளுக்கு வரும் இல்லையா, அந்த நாலேஜ் அந்நிய விசேஷா தத்துவம். அதாவது இப்போ விசேஷா தத்துவம்னா ரிலேட்டிங் டு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி வரும். அதாவது நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம். மெடிடேஷன் பண்ணும்போது நிர்விச்சார சமாதியில் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ரிதம்பர பிரக்ஞா நம்ம போன சூத்ராவில் பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஹையஸ்ட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது அதுதான் ட்ரூ நாலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த நாலேஜு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கேட்கறது பார்க்கறது மற்றவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். அதாவது இது நம்ம படிக்கிறது அதெல்லாம் விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நாலேஜ். அதாவது உங்களுக்கு உண்மை செல்ஃப் ரியலைசேஷன் வரக்கூடிய நாலேஜ் இதுதான் அப்படிங்கிறது பதஞ்சலி யோக சூத்ரா பதஞ்சலி சொல்கிறாரு. ஸோ இப்போ இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மற்றவங்க எது சொன்னாலும் எதை நம்மளுக்கு காமிச்சு ஒரு உண்மை நம்மளுக்கு தெரியும்னா நம்ம மற்றது எதையுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த சென்ஸ் அதெல்லாம் நம்ம கேட்டுப்போம். பட் நம்மளுக்கு நல்லா உண்மை தெரியும் அப்படிங்கும்போது நம்ம அந்த உண்மையிலேயே தான் நம்ம நிற்போம். ஸோ இதுதான் இந்த சூத்ராவோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ இப்போ 50வது சூத்ரா என்ன அப்படின்னு பார்ப்போம். தஜக சம்ஸ்காரோ அந்நிய சம்ஸ்காரா பிரதிபந்தி. ஸோ இதுதான் இந்த சூத்ரா. இந்த சூத்ராவோட மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். தஜக அப்படின்னா இந்த, தட் இஸ் இப்படி வர ஒரு நாலேஜு, இப்படி வர ஒரு சமாதி, இந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா சம்ஸ்காரா, அதாவது அதனால நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுப்போம். அதாவது பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், இம்ப்ரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுன்னா மற்ற அந்நிய சம்ஸ்காரோ, அதாவது மற்றது முன்னாடி நம்மளுக்கு இருந்த இம்ப்ரின்ஸ், ஏன்னா நம்மளுக்கு உண்மை தெரியும். ஸோ முன்னாடி நம்மளுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இம்ப்ரின்ஸ் எல்லாம் இந்த புதுசாக நம்மளுக்கு கிடைச்ச இந்த சம்ஸ்காரா, தட் இஸ் இந்த இம்ப்ரின்ஸ் அது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். பிரதிபந்தினா அப்போஸ் பண்ணி அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறது, தட் இஸ் எல்லாத்தையும் தடுக்கிறது. ஸோ மற்ற நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற தேவையில்லாத தப்பான இம்ப்ரின்ஸ் ஆர் ராங் நாலேஜை இது அப்படியே ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். ஸோ இப்போ இந்த சூத்ராவோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், தப்பாக நம்ம மைண்டில் இருக்கிற மற்ற எண்ணங்கள், மற்ற தவறான எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா. புதுசாக இதுதான் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இதனால மற்ற எண்ணங்கள்லாம் தானாகவே நம்ம விட்டு போயிடும். இதுதான் இந்த சூத்ராவோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இப்போ அடுத்த சூத்ரா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுதான் கடைசி சூத்ரா, அதாவது சமாதி பாதால கடைசி சூத்ரா. தஸ்ய அபி நிரோதே சர்வ நிரோதாத் நிர்பீஜக சமாதி. ஸோ இப்போ இந்த சூத்ரால என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நம்மளுக்கு இப்போ ஒரு இம்ப்ரிண்ட் வந்திருக்கு இல்லையா, அதாவது ட்ரூ நாலேஜ்னால ஒரு இம்ப்ரிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் நம்மளோட பதிவு. இந்த பதிவுல இருந்தும் நம்ம வெளியில வரணும். எல்லா பதிவுல இருந்தும் நம்ம வெளியில வந்தோம்னா அது நம்மளுக்கு நிர்பீஜ சமாதிக்கு லீட் பண்ணும். நிர்பீஜ சமாதினா சீட்லெஸ் சமாதி, விதையில்லா சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில்.
ஸோ அதுக்கு நம்மளுக்கு ரீட் பண்ணும். இப்போ இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறோம். எதில் மெடிடேஷன் பண்ணுறோம்? நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு டூலை நம்ம வந்து மெடிடேஷனுக்காக எடுத்துக்கிறோம். அது வந்து சிவலிங்கமாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு ஏற்படுற ஒரு உணர்வாக இருக்கலாம், நம்மளோட ஒரு பூவை கூட எடுத்துக்கலாம், இல்லை பூவோட வாசனை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து நம்ம மெடிடேஷன் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவோம். மொத்தமாக எல்லாத்துலேருந்தும் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம்னா அது வந்து அந்த ஸ்டேஜுக்கு எல்லாத்துலேருந்தும் நம்ம, அதாவது இது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். இப்போ இந்த மறந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம படிக்கிறோம் இல்லையா, இதாவது ஹையஸ்ட் நாலேஜ் எதுலேருந்து கிடைக்குது, இந்த மாதிரியான யோக சூத்ரா, உபனிஷத் இதெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் கூட இதிலிருந்தும் நம்ம டிட்டாச் ஆகி வெளியில் வந்தோம்னா நம்ம இயற்கையோடு கலந்து நிற்கிற ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். அந்த நிலை, அதாவது கண்ணை மூடினாவே நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ், நம்ம வந்து கண்ணை மூடினாவே நம்மளும் மற்ற எல்லா பொருள்களும் நம்மளுக்கு மைண்டில் வராது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய் நம்ம காசோட சேர்ந்து இணைஞ்சு நிற்போம். தட் இஸ் நம்மளோட சுப்ரீம் பவரோட இணைஞ்சு நிற்கிற ஸ்டேஜ். அப்போ வந்து நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. எந்த விதமான விதைகளும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு நிலைக்கு போகணுன்னா அதுதான் நிர்பீஜ சமாதி அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறாரு. ஸோ இதுதான் இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனும். ஸோ நம்ம எது பற்றி யோசிக்காமல் கண்ணை மூடினோடனே நம்ம அந்த காசோட இணையிறது, இதுதான் வந்து நிர்பீஜ சமாதி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த சமாதி பாதாவை ஃபுல்லாக சேர்த்து ஒரு ஓவர்வியூவும் கொடுக்குறேன். ஸோ பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.